கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. எந்த பிள்ளைமா அது? எங்க நிற்கா? சத்தம் அவனை கூட்டு வாங்க. கொஞ்சம் அங்கே தள்ளி வைங்க அவனை. ரெண்டு பேரும் நின்றுக்காங்கப்பா பக்கத்தில். வாங்க தம்பிகள், ரெண்டு பேரும் நின்றுங்க. இவனுக்கு பிறப்பிலே இப்படி இருக்கா? கொஞ்ச நேரம் அமைதியாக யாராவது ஒருத்தர் நின்னுங்க. நீங்கள் கண்ண முடிக்காங்க பார்க்கட்டும். இன்னொன்று கண்டுக்கிடாங்க. சரி, இந்த பையனுக்கு மூளை சம்பந்தமான பாதிப்பு நடந்திருக்கு, புரியுதா? அது இயற்கையிலே இந்த காய்ச்சலில் ஏற்பட்ட விளைவு தான். இது ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வர குணமாக்கி தரேன். ஓரளவு மன அடக்கம் பண்ணி தரேன். அதுதான் முதல்ல முடியும். சரியா? விட்டு வாங்க. பாவம், வருத்தப்படக்கூடாது. அவன் சத்தம் போடுதாமனு. வருத்தப்படக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே லலிதா சகஸ்ரநாமம் கேட்குதே, வச்சுருக்கீங்களா? லலிதா சகஸ்ரநாமம் புரியாதா உங்களுக்கு? புரியலையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? இப்போ 3 வருஷமாக இவங்களுடைய உடல்நிலைகள் சரி கிடையாது. மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் உங்கள் குடும்பத்துக்கு நடக்கலை. இது கிரகங்களால் காப்பாற்றித்தரேன், சரியாயிரும். தைரியமாக இருங்க. காலன்னு சொல்லலாம். இவனை இன்னும் 3வது முறை வரும்பொழுது தான் நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சோம்பரப்படாமல் இன்னும் 2 முறை வந்துடுங்க. அது உங்களுடைய விருப்பம். வரலாம். இவனை சரியாக்கியாத்திலே உனக்கு நிம்மதி கிடச்சிரும். ஜெயிச்சு தாரேன். வாப்பா, பக்கத்தில் எடுத்துக்கொண்டாங்கடா. இதை அவனுக்கு புளிஞ்சு கொடுக்கணும், தேய்ச்சி குளிக்க வைக்கணும். நீங்கள் காலாகாலத்தில் வீட்டுக்கு போகலாம். வீணாங்கனை காத்திருக்க வேண்டாம். போய்ட்டாங்க. அடுத்து வரும்பொழுது முதல்ல ஒரு முறை இவனை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. அதுக்கு அடுத்து வரும்போது இவனை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. கர்மசாமி, ஆமாம், அதே திருப்பூர் எல்லை தன் மக்களை பற்றி கேட்க வந்தது. காலன்ட்டு வரலாம். பொம்பளை பிள்ளையை பற்றி பேசுகிறோமா, ஆம்பளை பேசுகிறோமா? 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு குழப்பமான நிலைகளுக்குள்ளே லாக் ஆகிடுது. உண்மையா இல்லையாப்பா? அவங்கள மீட்டி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கால் அனுப்புவாங்க. என்னடா இந்தாப்பா, 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. எல்லாம் ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். கர்மசாமி, காரைக்கால். 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 காரைக்கால் நடுவுக்கு வாங்க. காரைக்காலாக இருந்தால் நடுவில் வாங்க. வீட்டில் பெண்ணின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா செய்து?
புரியல. யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். உன் வீட்டுக்கு போகிற தெருவில் விநாயகர் கோயில் இருக்கா? இங்கேருந்து போகிறதுல வலது பக்கம் போனால் உன்னுடைய வீடு வருது. இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில், பார்வதி பரமசிவம்லாம் இருக்காங்களே, அது எந்த இடம்? கால் வந்துட்டுவாங்க. தம்பி நல்லா இருக்கியா? டீ குடிக்கலாம். டீ குடிச்சா? உன்னுடைய பிள்ளைக்கு குழந்தை வரத்துக்கு என்ன காலதாமதம்னு கேட்கும் பொழுது பட்டித்துரத்தானின் கையில் இருக்கின்ற பரமன் குருவால் வளர்ந்த குமரேசன் ஆகிய முருகப்பெருமான் வந்து சொல்லுகிறார், 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிசுவதை என்னும் ஒரு சூழ்நிலையில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இறப்பதற்கு உன்னுடைய மூதாதையர் காரணமாக இருந்தார்கள். அதில் ஒரு பாவத்தின் அடிப்படையில் இந்த தடங்கல்கள் நடக்கு. ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அறுவை சிகிச்சையில் பிறக்கும். அந்த பிள்ளைக்கு முருகான்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வரலாம். ஹாய், வைகாசி விசாகத்துக்கு மேல் ஜனனமாகும். டாக்டர்லாம் போய் பார்க்கும் பொழுது நம்பிக்கையான வார்த்தைகள் இதுவரை கிடைக்கல. உண்மையா இல்லையா? அந்த நம்பிக்கையை நான் தருகிறேன். துணையாக குழந்தை பிறக்கும். இந்தா, சக்தி வாய்ந்ததாக இருப்பேன். வேற என்னப்பா வேணும்? வாங்கிக்கா, வெற்றி அடைஞ்சிக்கா. கருப்பசாமி அதே காரைக்கால் தன்னுடைய தொழில் நஷ்டம், கடன்களை பற்றி கேட்க வந்தது. ஆனந்தம் ஆரோக்கியத்தை பற்றி கேட்கணும். கால் வந்துட்டுவாங்க. இமை போல 2 விழிகா. அங்கேயே நிற்கணும், அங்கேயே நிற்கணும். ஆத்திரப்படக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஒரு ஆட்சியின் பிரதிபலிப்பால் ஒரு பக்கம் உனக்கு சோடையாக மாறிவிட்டது. சோடைனா ஏக்கம் இல்லாமல். இந்த நிலைகளை சரியாகி தெளிவான நிலைகள் வருமா வராதா என்பது ஒரு கேள்வி. உழைப்பை பெருமையாக பார்க்க முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வருத்தம். இவை 2 இருக்குது. என்ன விஷயம்? ஒன்று வருது, அது என்னது? யார் வந்திருக்கா? என்னப்பா நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு இருக்கா? முடிஞ்சு போச்சா? நீதிமன்றத்திலிருந்து ஒரு தகவல் வரணும்னு சாமி சொல்லுதே, யாருக்கு அது? கால் வந்துட்டுவாங்க. என்னென்னு கேட்போம். சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இருந்து தனியாக பேசிக்கலாம். நிச்சயம் வெற்றியாகிட்டார். கருப்பசாமி ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு. ராம்நாடு. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பமும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சச்சரவுகள் வழக்குகள் வருமோ என்று ஒரு சஞ்சலம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி வராமல் அந்த வாழ்க்கையை சீராக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம்.
இந்த பிறவியில் உடல்நிலை இப்படித்தான் முடிவுக்கு வந்து அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு உள்ள விரக்தி ஆகிடுது. ஆனால் இப்போ ஒரு இடத்துல நம்முடைய பணம் கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும், அதை மீட்டி பிள்ளைகளையும் வாழ வைக்க உன்னையும் சரியாக்கிறத வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம், அதுக்கு விடையே கிடையாது. இதற்கு பெயர் பிறவி நோயின்னு அர்த்தம். முன் ஜென்மத்தில் நம்ம செய்த வினைகளுக்கு இந்த பிறவியில் இதை அனுபவிக்கணும்னு விதியோடு உள்ளது. இதை எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாது. அதனால் இந்த பிறவியில் இதை அனுசரித்து தான் ஆகணும். புரியுதா? இதை தப்பாக நினைக்கக்கூடாது. உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், இழந்த செல்வத்தை மீட்டி மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறப்பா, வெற்றி உண்டு. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? ஓசூர். ஒன்றும் கூப்பிடல, சூர்வோ. காலில் வந்துட்டு வரலாம். கனவிதுதான் நிஜம், இதுதான் எண்ணங்கள் மாறாதது. இன்னொரு தரம். பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உனக்கும் உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் உள்மனத்துக்குள்ளே ரெண்டு பேருக்கும் மனவேதனையும் துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் போதாத நேரங்களால் ஒருத்தரை ஒருத்தர் தரக்குறைவான சந்தேகத்தை மனதில் வைத்து கொண்டு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் இந்த வாழ்க்கையில் நடக்கிறத விட நாம் தனிமையில் போய்விட்டால் சரிவருமான ஒரு சில நேரங்களில் அவன் உள்ளம் புண்படுது. ஆனால் இந்த பிள்ளையினுடைய நடைமுறை வாழ்க்கையை நினச்சி கேள்விக்குறியான குழப்பம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ ஒருத்தர்கிட்ட அன்போடு கொடுத்த நகை திரும்பி வருமா அப்படின்னு நான் கேட்டேன். அது திரும்பி வருவது சந்தேகம்தாம்னு மேலேருந்து உத்தரவாக இருக்குது. அதை வாங்கி தரணுமா? கண்டிப்பாக வாங்கி தரணுமா? இந்தா. அந்த நகை வந்தால் நட்பு இல்லை, நட்பு இருந்தால் நகை இல்லை. எது வேண்டும்? நட்பு வேணுமா நகை வேணுமா? நகை தான் வேணும். நட்பை விட்டுருவியா? சரியாக சொல்லலையே. காலைல வந்துட்டு வா. இந்த பகை இல்லாமல் நகையை வாங்கி தரேன், நட்பில் குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன். வெற்றி. இந்த பிறகு உனக்கு அதுதான். வா பக்கத்தில். இந்தா உள்மனம் வேகாமல் நல்வாழ்வு அமைச்சு தரேன். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமி, சென்னை மாநகர். சென்னை. தொழிலில் நஷ்டப்பட்டு அடுத்த தொழில் பார்க்க முடியாமல் மன வருத்தம் அடைந்து வந்த மகன் யாரப்பா? என்னடா தொழில் நஷ்டப்பட்ட? பட் சரி, தொழிலில் நஷ்டப்பட்டு அடுத்த தொழில் என்ன பார்க்கலாம்னு வேதனை. என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். தங்கம் ஆதங்கம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஜூஸ் வரலையே, தண்ணி தான் கொஞ்சம். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்த்து வந்த தொழில் மெல்ல மெல்ல சரிந்து பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து விட்டாய்.
இப்போதைக்கு வீட்டில் ஒருவருடைய உடல் உபாதையும் நோயும் கொஞ்சம் உள்ளத்தை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்காக 6 மாத காலங்களாக ஒரு மண்மனை தன்னை விலை பேசி கொடுக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க. ஆனால் அது நடக்காமல் சட்டப்படியான ஒரு இடைஞ்சலும் நட்பு ரீதியான இடைஞ்சலும் சேர்ந்து கிடக்கு. அவனை சரி பண்ணிட்டா நடக்குவான்னு பார்த்தா உனக்கு முன்னக்கூட்டி அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டான்னா என்ன செய்யறது? ஆனால் உன்னை ஏமாற்றி வாங்கிட்டா என்ன செய்வேன்? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். வைகாசி 22 அந்த இடம் முடியும். 2 சேர்ந்தே நடத்தலாம். தண்ணி கொடுப்பா. அடுத்து பௌர்ணமிக்கு வரும்போது சரி பண்ணித்தானே. பொறுமையாக இருக்கும். தண்ணீர் கொடுமா. சென்னை மாநகர் தன் பிள்ளைகளின் மன உபாதைகளை தெளிவு பண்ணி கொடுன்னு காட்டு வந்தது. உன் பிள்ளைகளுக்கு என்ன மன உபாதை? புரியல. பிள்ளைகளின் மன உபாதைன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பிள்ளைங்கப்பா? 3 பசங்களா? புரியலையே. பிள்ளைகளின் மன உபாதை என்றால் பிள்ளைகளுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எசரிக்கிட்டு இருக்கான். அதுவும் வீட்டில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். ஸ்ரீ கருப்பசாமி டிவி எங்க? பார்த்துக்கோ. கூப்பிட்டா கொடுக்கணும். இல்லைன்னா கடைசியில் லேசாக கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ நினச்சி வச்சுட்டு போயிருக்காரு. இதை வாங்கி வைங்கடா. இங்கே வை. என்ன வாங்கி நான் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டுன்றாத. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளுடைய தொழிலும் வாழ்க்கையும் ஓரளவு தெளிவு. அதில் இன்னொரு பிள்ளைகளுடைய குழப்பத்தை பற்றி ஒரு முடிவு கிடைக்காத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? இந்த கண் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் பார்க்குறேன். கொஞ்சம் கண்களை மூடு பார்ப்போம். அந்த நரம்புகள் கரெக்ட். இன்னொரு 35 பாயிண்ட் இதில் வலிமை இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணலாம், தெளிவு கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளையும் நல்லாக்கி தரேன், உடல் வேதனையும் தீர்த்து தரேன், கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்கு, மாற்றி தரேன். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? குழந்தை பற்றி கேட்க வந்தவங்க, சென்னையிலேருந்து குழந்தையை பற்றி கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். இது யாரம்மா? நீங்கள் யார்? அக்காவுக்கு ஹஸ்பண்டா? புரியல எனக்கு. யாரா நீங்கள்? 2 ரூபா? சரி சரி, புண்ணியம் பேர். அப்படியா? பேத்தியா கொடுன்னு உத்தரவா இருக்குது, கொடுத்துருவா. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம், பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அனந்த நாராயணர் பள்ளி கொண்டு இருக்கிறார். யார் இருக்கா? அனந்த நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கான். பாம்பனையில் பள்ளி கொண்ட எம்பெருமான் நாராயணன். அவருடைய கருணையினுடைய அடிப்படையில் இப்பொழுது ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக மன உபாதையும் முயற்சிகளும் கடினமாக எடுத்திருக்கு.
ஆனால் அவைகளெல்லாம் கொஞ்சம் மாற்றி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. ஆனால் என்ன பிள்ளை பிறக்கும்னு நான் கேட்டேன். மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். காலில் விட்டு வரலாம். அப்படியா கேட்டு பார்ப்போம். அது பிறந்த பிறகு புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும். புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும். அந்த பிள்ளையினுடைய தந்தைக்கு இரட்டித்த வருமானங்கள் கூடும். 3 முறை திருப்பதிக்கு வருவோம்னு சொல்லி வேண்டுதலை பண்ணுவான். 2 முறை போவான். 3ஆம் முறை போகும்னே கோடிகளை பெற்றவனை மறந்து உட்கார்ந்துக்கிடுவான். அப்பொழுது என்னை தேடி வருவீர்கள், உங்களை தூண்டி விடுவேன், மீண்டும் அங்கு சென்று வருவீர்கள். வேற என்ன வேண்டும்? வருகிற ஆவணிக்குள்ளே அதை வெட்டியாக்கி தரேன். இருந்து என்னை பார்த்துட்டு போ, மங்களமாக நடக்க வைக்கிறேன். பக்கத்தில் வரலாம். பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்குப்பா? டாக்குமெண்ட், பத்திரங்கள், சொத்து, எழுத்துக்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? புரியலையா? ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு சப்ஜெக்டில் புரியலையா? இந்த இடம் பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தம். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 இருப்பாங்க. புக்கையும் கழிச்சு வந்து சொல்லுவார். பார்த்துக்கிட்டே என்ன பத்திரம் எங்கே வச்சுருக்கிய? கொடுத்து வச்சுருக்கிய? காலில் வந்துட்டுவாங்க. அது நம்ம சொன்ன விதம் அவருக்கு புரியலை, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய குறைபாடு கிடையாது அது. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். வடபழனிலேருந்து முருகன் வரானே, எதுக்கு? குன்றத்தூரா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வடபழனியிலிருந்து முருகப்பெருமான் வரார, என்னப்பா விஷயம்? என்ன விஷயம்னு நான் கேட்டேன். முருகப்பெருமானுக்கு ஒரு குடும்பத்தில் முன்னாள் பாக்கி வச்சுருக்காங்க, கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? வியாபாரம் சரியில்லை, கேட்டு பார்ப்போம். நெஞ்சு வலிக்கா? என்ன விஷயம்? ஈராண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் கடன் உபாதைகளும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இப்போதைக்கு அடமானமாக இருக்கக்கூடிய சொத்தை நம்ம இந்த ஸ்டேஜில் மீட்ட முடியுமாங்கிற ஒரு உள்மன குழப்பமும் இருக்குது. இதுக்கு உதவுவார்கள். நம் பக்கத்தில் யாருக்கும் வருமானம் சரியில்லை, அடுத்து உள்ள நிலைகளை பார்க்கறதுக்கு தொழிலும் அமையலைங்கிற ஒரு கஷ்டத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கருப்பசாமி உத்தரவின் பேரில் வீட்டில் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சிறிய சூழ்நிலை ஏற்படும். அதில் ஆபத்து வராதுன்னு மேலேருந்து கட்டளை இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். ஆணுக்கு தான். வேற என்னப்பா வேணும்? அறுவை நடந்தாச்சா? சரி, கரெக்ட், வரலாம். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வரலாம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா பார்க்குறேன். இந்த கனியும் அந்த விபூதியும் அந்த அறகுறையாக இருக்கிற வீட்டில் கொண்டு வை. அறகுறையாக இருக்கிற வீட்டில் வை, வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை நீ வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுக்கா. என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன், வளர்த்து தரேன். கருப்பசாமி, ஆமாம், ஒரு மகனுடைய வாழ்க்கை தொழிலை பற்றி கேட்க வந்த மகன். சென்னையில் மகனுடைய தொழில் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு மகனை போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால்
தொழில் தடையாகி ஒரு பெரிய கடனை பெற்று விட்டான். ஆனால் இப்போ அதே தொழிலை வளர்ப்பதற்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையும் உண்டு, அதனால் கடன்களும் உண்டு. இதற்கிடையில் ஒரு பெரிய பகைமை வந்து இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருமோங்கிற ஒரு மனப்பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். ஒருவன் வெளிநாட்டுக்கே செல்வான், ஒருவன் வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலையே செய்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவன் வெளிநாட்டுக்கே செல்வான், ஒருவன் வெளிநாட்டுக்கு தொடர்பான தொழிலையே செய்வான். ஆனால் அந்த தொழிலை செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கையை பற்றி தான் இப்போ கவலையாக இருக்குது. அவனுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டோம்னா இந்த பகையும் நீங்கிரும், பாசமும் வந்துடும். இதற்கு இடையில் கொஞ்சம் குடும்பங்களில் கொஞ்சம் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகளும் கிரகங்கள் சொந்தமான வேதனை உபாதைகளும் நடக்கு. இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்து உங்களை வாழ வச்சு தரேன். இருந்து என்னை பார்த்து போகலாம் மகனே. செல்வாக்காரு வெற்றியாச்சாரன் கருப்பசாமி. ஆமாம், சென்னை மாநகர் ஓட்டுநர் தொழிலை மேற்கொண்டவன். கால் வந்துட்டு வரலாம். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம்னா நீ பதில் சொல்லு, இல்லைன்னா சொல்லாதன்ற யாருங்களா? முன்னோர்களில் 2 பொண்டாட்டி யாருக்குடா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை வந்துட்டு வரலாம். ஓய் ஒன்று இருக்குது, லைசன்ஸ் லாக்கில் இருந்துச்சு. என்ன விஷயம்? உன் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காடா? ஆமாம், அதில் கொஞ்சம் சட்டப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு சாமி சொல்லிச்சேன். என்ன காரணம்? நீ எப்படி உனக்கு அது கிடைச்சிது? நீ செஞ்ச குற்றம் தானடா? அவங்க பண்ணிட்டாங்களா? அதான் உன் லைசன்ஸில் கொஞ்சம் பாரு, அதில் ஒரு பிழை இருக்குன்னு சொல்லிச்சு. கால் வந்துட்டு வா. பாத்தியா? அதை உடனடியாக கொடுத்து மாற்று. சொந்தமாக வாகனம் உனக்கு வாங்கி தந்தா கொஞ்சம் பிழைச்சிக்கிடுவியா? இப்போதைக்கு அது நடக்காதுடா. 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுவரை இந்த ஓட்ட வண்டிகளை ஓட்டு. சித்திரையிலிருந்து 6 மாதம் எண்ணு பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமைக்கு பிறகு ஒரு சின்ன டிஃபன் சென்டர் வை. என் பேரை போட்டுக்கா. பார்ட்னர்ஷிப் வராமனு பெரிய ஹோட்டல் வச்சுட்டேன்னா ரோட்டுக்கு வந்துடுவேன். புரியுதா? டிஃபன் சென்டர் வை, முதல்ல சைடு கடையாக வை. அப்படி மெல்ல மெல்ல 3 வருஷத்துக்கு பெரிய ஹோட்டல் நடத்தி தரேன். கால் வந்துட்டுவான். அப்படியா? அது உண்டா? பார்ப்போம். ஆந்திராவை சார்ந்த ஒரு நண்பன் உனக்கு உதவியாக இருப்பான். எங்களோட நண்பன் ஆந்திராவை சார்ந்த ஒரு நண்பன் உதவியாக இருப்பான். அந்த உதவியின் மூலமாக உனக்கு தொழில் 2ம் நல்ல ஓடும். வெற்றியாக்கி தரேன். இப்போ இருக்கிற செல்வத்தையும் பேணித்தரேன். கடன் படாமல் காப்பாற்றித்தரேன். நல்லா இந்தா, சந்தோஷமாக இரு மகனே. வெற்றி அடைவாய். இன்னொரு தரம். கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ படித்து வந்ததே ஒரு பொல்லாத கஷ்டத்துக்கு இடையில தான் படித்து வந்திருக்க. ஆனால் இப்போ ஒரு நாட்டை செலக்ஷன் பண்ணி போகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த விசாவும் கிடைக்கும், அங்கே வேலை ப்ராஜெக்டும் உனக்கு ரெடியாக இருக்குது. வழிவகுத்து தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். அப்படியா? கொடுத்துருவோம். இந்தா, உனக்கு போகிறதுக்கு பணமும் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும். விசா வந்தாச்சு. ஆனந்தமாக போயிட்டு வரலாம். வரட்டும், பார்த்துக்குவோம். தைரியமாக. கருப்பசாமி. ஆமாம், திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி. திருநெல்வேலி. எந்த ஊர்? திருநெல்வேலியே தான். இன்னும் 2 பேர் இருக்காங்களே. யாரெல்லாம்? நீங்கள் திருநெல்வேலியா? நீங்கள்
திருநெல்வேலியில் எந்த இடம்? ஸ்ரீ கரெக்டு தான். அது நல்லது தான். வாரேன், இருங்க. இங்கே நின்றுக்காங்க. நீங்கள் கொஞ்சம் மனவேகம் அடைந்து விட்டீர்கள். கர்பசாமி, பொம்பளை பிள்ளையை பற்றி மன வருத்தம் யாருக்கு? கால் வந்துட்டாப்பா. யார் அது சிரிக்கிறது? உங்க பேர் என்ன? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. என் குதிரை ஒவ்வொரு வர போகுது. எங்கே வர போகுது? ஒவ்வொரு வர போகுது. என்னடா ஒவ்வொரு தானே சுயம்புலிங்க இருப்பார், அங்கே போச்சேன். அப்போ இவன் யாருன்னு கேட்பவங்களுக்கு தான் உன் பேரை கேட்டேன். அங்கே உள்ள சாமி பேர் தானே உன் பேர். கால் வந்துட்டு வா. ஆனந்தமே, அருள் வடிவே, என்ன வேண்டும்? அமைச்சு கொடுத்தா சரியாயிருமா? ஓகே. அமைந்த வாழ்க்கையை சீராக்கி தர வேண்டுமா, புதிய வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? புதிய அந்த பிள்ளைய கொஞ்சம் மன அடக்கம் நான் பண்ணித்தரேன். ஒரு முறை இங்கே கூட்டு வா. இப்போ ஏற்கனவே ஒரு சொத்து சம்பந்தமான மன வருத்தமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வாங்கியும் தரேன், உனக்கு பணமும் தரேன். எதிர்காலத்தில் அந்த டாக்குமெண்ட்டை யார் பேருக்கு முடிப்போம்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் வரும். அதுக்கும் தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. இந்த கனியை கொண்டு முதல்ல சுகமில்லாத பிள்ளைக்கு கொடு, மன அடக்கம் பெறுவாள். இந்த கனியை வீட்டில் வச்சு என்ன நினச்சி கும்பிட்டுக்கா, சக்தி பெறுவாய். ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பா. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். கர்பசாமி, ஆமாம், திருநெல்வேலி எல்லை சொத்து சம்பந்தமான மன உபாதையும் ஆரோக்கியம் சம்பந்தமான குறையும் யாருக்கு? ஆத்துக்குள்ள இருக்காரு ஐயா ஐயா ஐயா. ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு தெய்வம் தெரியுது, எங்கப்பா இருக்காரு? யாரு? ராமர். தளவாய் மாட ஆத்துக்குள்ள இருக்காரு, ஆத்தங்கரையில். கால் வந்துட்டு வரலாம். மூதாதையர்களெல்லாம் அசைவ வழிபாடு உள்ள தெய்வத்தை வணங்கி ஒரு வழி வந்தவர்கள். தற்காலத்தில் உன்னுடைய உள்ளம் திசை மாறி வைகுண்டரை நோக்கி போயிருக்கு. இந்த வைகுண்டரை நோக்கி போன பிறகு நாமளும் ஒரு தர்மபதியை உருவாக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டு. ஆனால் அதை நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவனுடைய அருள் ஆட்சி உன்னுடைய அங்கத்தில் ஆடும். உனக்கு வேற என்ன வேணும்? அந்த இடத்த நானே முடிச்சிட்டேன், வெற்றி உண்டு. ஒரே மாதம் தான் அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கவா, ஆனந்தமாயிரு, வெற்றி ஃபினிஷ் பண்ணி தரேன். அது நடக்காது, அது மாற்றி தரேன், போய்ட்டு வரலாம். கர்பசாமி, அப்படியா? சரி. நெல்லை மாநகர் எல்லை முருகப்பெருமான் இருக்கும் இடம். கேட்கிற வரத்தை குடுன்னு உத்தரவு. என்னப்பா வேணும்? என்ன சாமி? இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம்.
ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்னாலே போட்ட பிளான். சில பேர்கள் ஒத்து வந்தார்கள், சில பேர்கள் செட் ஆகலை. இப்பவும் சில பேர் வார்த்தையால் சொல்லுதாங்க, மனதால் ஒத்துழைக்க மாட்டேங்காங்க. அதே மாதிரி பண உதவி செய்யறதுக்கும் வழிகள் இல்லை. எந்த வழியில் இது நடக்கும்னு தெரியலை, ஆனால் நடத்தி ஆகணுங்கிற வெறியில் என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். சக் 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 சக். அந்த கோயிலை கட்டின உடனே பித்தளையில் மணி கட்டிய பெல்ட் போட்டு சாமி ஆடுவேன். நீ எனக்கு எப்படி சாமி வரும்னு நீ கேட்ப, என்கிட்ட உனக்கு தான் வரும். இந்த காத்தும் இந்த கனியும் கொண்டு போய் கோயில் வளர்ந்தாச்சு கட்டித்தாரேன். வெற்றி உண்டு, நல்லா இருப்பா, வெற்றி ஆகும், நடக்கும். கருப்பசாமி அம்பாசமுத்திரம் பகுதி உனக்கா? எந்த ஏரியாடா? கால் ஒன்று வரலாம். வா. பணத்தால இழந்து மனவேதனை அடைந்த மகன் நீ. பக்கத்தில் வா. ஆனாலும் குடும்பத்தில் முன்னோர்கள் அருள் எடுத்து வந்த தெய்வம் உன் மனைக்குள்ள இப்போ வரலைங்கிற ஒரு நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது அறகுறையாக வருமா முழுசாக வருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ளத்தில். இதுக்கு யார் தடங்கல் பண்ணதுங்கிற ஒரு கேள்வியை பெற்றோர்கள் முதல் எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவான். அனந்த நாராயணா அன்பே நாராயணா அன்பே நாராயணா. வேற என்னப்பா வேணும்? ஆம்பூர் சொடல வாரம் பிடிச்சுக்கா, வெற்றி உண்டு, நல்லா இருக்கும். ஒரே இப்படி சொடலைன்னு பிடிச்சுக்கா, அது ஒன்றை விடலை. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில். நாகர்கோவில். கம்பு. குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன குழந்தை? எங்க இருக்கான்? என்ன அவனுக்கு? கால் வந்துட்டுவான். நீங்கள் எல்லாரும் குழந்தை வீட்டுனாங்கன்னா குழந்தை வரங்க அக்கா வந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டிய. அப்படி இல்லை. இன்னொருத்தர் கால் வந்துட்டுவா. ஜாதகத்தைப்படி வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான். அதனால் பேசுனாலும் திக்கி திக்கி தான் பேசுவான். அது தெளிவான பேச்சாக வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டுவா. வாக்கில் சுக்கிரன் இருந்தால் நாக்கில் வார்த்தை இல்லைன்னா, நாக்கில் சுக்கிரன் இருந்தால் வாக்கில் நாக்கில் சுத்தம் இல்லை. அது பிறவியே இப்படித்தானா? மாறுமானு கேட்டேன். மாறும், பேச வச்சிடலாம். அது மருத்துவ ரீதியான திரபிகளும் தெய்வீக சக்தியும் சேர்ந்து அவன் வெற்றி அடைவான், பேசுவான். கால் வந்துட்டுவான். வா, இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைக்கு கொடு, பேசிடுவான், நல்லா இருப்பான். நாகர்கோவில் எல்லை பூமி மனை பற்றி கேட்க வந்தது யாரப்பா? என்னடா பூமி? கால் வந்துடலாம். வந்தா வந்தா கரண்ட் வந்தாச்சா? 3 அடி நீளம் கேட்டான் வாமனன் அவதாரம். கால் ஒன்று வரலாம். இன்னும் ஒரு முறை. ஒன்று விட்டாங்க.
அறிவை கொடுத்ததோ ஆறு அவதாரமே. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வளர்ந்த ஒரு வல்லைய கம்பு 5 மணி தொங்குது, மேலே ஈட்டி இருக்கு, ஜல் ஜல் அப்படின்னு ஒரு சத்தத்தோட ராத்திரி 12:45 மணிக்கு அந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு சத்தம் கேட்குது. அது யாருடா? சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன் சாமி. சரானா காலை விட்டுலாம். தீர்த்தமாலை பக்கத்தில் அந்த சாமி உங்களுக்கு உதவி செய்யாத வண்ணம் மாந்திரிகத்தால் கட்டப்பட்டு விட்டது. அதற்கு பின்பு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் வர போகக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளும் நடக்கக்கூடிய நிலையை இப்பொழுது நீங்கள் எட்டிவிட்டீர்கள். அந்த வழக்கை மீட்டி உங்களுக்கு உண்மையான பாதை அமைப்பை கொடுத்து பகையில்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? வழிவகுத்து தாரேன், தைரியமாறு கால் விட்டுவான். பெரிய குழப்பமான நிலை பாவம். யாருமா? அதனால அந்த பாதையை தெளிவு பண்ணி மனசாட்சியோட உங்களுக்கு ஒதுக்கி தாரேன். 1. இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் கடன் உபாதைகளும் நெஞ்சில் இருக்கு. அதையும் சரி பண்ணித்தாரேன். இவனுக்கு அரசாங்கத்தால் ஒரு வேலை கிடைத்து வெற்றியை உருவாக்கி தாரேன். போதுங்களா? காலில் வந்துட்டு வரலாம். பொம்பளை பிள்ளைய பற்றி பௌர்ணமிக்கு பேசி ஜெயிச்சு தாரேன். வரலாம். இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அவன் மனசு மாறுவான். பாதை கிடைக்கும், போதை விலகும். வார வேலைக்கிழமை அந்த இடத்துல கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு என்ன சாயங்காலம் வந்து பாரு. போயிட்டோம். ஆமாம், போதும். தன் கணவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஏன்? என்னம்மா உன் வீட்டுக்காரரா? நீ கனியே தரலையே, உன்னை பற்றி நான் பேசலை. என்ன கவலை உன் வீட்டுக்காரரை பற்றி? நீங்கள் கால் வந்துடலாம். பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் தன்மை வேண்டும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டிலேருந்து இடது பக்கம் கோடியிலேருந்து பின்னாலோடி போய் பார்த்தா ஒரு கோயில் இருக்குது. சரானா? அதையெல்லாம் தாண்டி போனால் தாறு போடாத ஒரு ரோடு கணக்கு ஒரு ரோடு போகுது. தாறு போடாத ஒரு ரோடு போகுது. அந்த பகுதியிலையும் கொஞ்சம் பனைமரங்களும் தெய்வங்களும் அப்படி பீடமாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் எல்லையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுமார் 5.25 ஆண்டுகள் உங்கள் குடும்பத்தில் பெரிய சோதனையான காலம் நடக்கு. அதில் இப்போதைக்கு தொழில் பார்க்க முடியாத மனவேதனையும் கடன்களும் உறவுகளுக்குள் ஒரு பகையும் பிரிவும் வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க நிலை. இதுக்கு ஆம்பளையுடைய அறிவு காரணமா அல்லது கிரகம் காரணமா அப்படின்னு நினச்சா கிரகங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. அது விதியின்படி நடக்கும். இதற்கிடையில் மாந்திரிகத்தால் தவறு நடந்திருக்குமா?
செய்வன கோளாறு இருக்கான்னு ஒரு சில சிந்தனைகள் நடந்தது உண்மை. அது ஒரு வாழ்க்கையை பலியெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறி இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளை மாற்றித்தாரேன், உன் வீட்டுக்காரரை திருத்தி கொடுன்னு உத்தரவாயிடுது. திருத்தி தெளிவு பண்ணித்தாரேன், கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேணும்? சீட்டு நடக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. உன் கடன் தீரும், தீர்த்து தாரேன். இந்த அதில் போலீஸ் கேஸ் வரக்கூடிய நிலை இருக்குது. பொறுமையாக இருக்கணும். மெல்ல மெல்ல என்னை பார்க்கவா, தெளிவுபடுத்தாரேன். வா மகள் பக்கத்தில் வா, ஜெயிச்சு தாரேன், வர வச்சு தாரேன். இது நல்ல கேள்வி. எஸ், கிடைக்கும். கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? அப்படியா? சரி, ஓகே. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வாங்க. தாயும் மகனும். கத்திதானே? உடம்பில் இருக்க அந்த நோய்க்கு காரணம் செய்வனை கோளாறு இருக்குமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கு. அப்படி இல்லை. இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். உன் கடன்களையும் தீர்த்து தாரேன். போதுமில்ல உனக்கு? கால் வந்துட்டு வா. இன்னையோடு இந்த வலி தீர்ந்துச்சு, குடிக்கலாம். ஒழுங்கா குடிமா, குடி. இனி இந்த நோய் இல்லை, மன உற்சாகமாக இருக்கலாம். இந்தாடா, எனக்கு மொட்டை போடுறதோட உன் கடன் தீர்ந்தாச்சு. செல்வத்தை தந்திருக்கேன், வெற்றி அடையலாம். நல்லாரு மகனே. இந்த கனியை வச்சுக்கா. என்னாலும் தொழிலில் உயர்வாய், ஆனந்தமும் அடைவாய். புண்ணியப்படுவாய் அம்மா. அதே திருவண்ணாமலை, கணவன் மனைவி. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு ஒரிஜினல் பெருச்சம் பழத்தை பாரு. ஆறு மனமே ஆறு. இன்னொரு தர காலம் ஒன்று வரலாம். பெரியோர்களையும் தெய்வங்களையும் பார்க்க போகும்பொழுது வெறுங்கையோடு பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சத்தான ஒரு நற்கனியை கொண்டு வந்து உள்ளமாற கொடுக்குறான். ஆனாலும் இத்தனை கடன்களுக்கு இடையில் இதையும் செஞ்சிருக்கிய. என்னப்பா வேணும்? இது என்னது? இது என்னடா? கருப்பசாமி, கடன் தீருமா அப்படின்னு கேட்டேன். செவ்வாய் இப்பொழுது மாறப்போகிறார். செவ்வாய் மாறும் பொழுது பூமியில் மனிதனுக்கு இருக்கிறதுக்கு மனசு வராது. ஆகாயத்தில் பறந்துட்டா என்ன அப்படின்னு உள்ளம் தோணும். அதனால் வெளிநாட்டுக்கு போகலாமான்னு ஒரு ஆசை உள்ளத்தில் தூண்டும். புரியுதாடா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வேன்? கால் வந்துட்டு. வெளிநாட்டில் இருந்தும் உங்களுக்கு கடன் தீரலையா? ஆனால் பாரு, பணத்தை பூரா கீழே கீழே போடுதான் ஓயாமல். இந்த வருஷத்தில் உனக்கு கடனையும் தீர்த்து தாரேன், தொழிலையும் வளப்படுத்தி தாரேன். இந்தா வழி வகுத்துட்டேன். பக்கத்தில் வா,
இந்தா ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இரு. அடுத்து என்னை பார்க்கும் பொழுது சுமார் 9 லட்சங்கள் மிச்சத்தோடு இருப்பாய். இந்தா நல்லா இரு, போயிட்டு வரலாம். கருப்பசாமி, ஆமாம். ஆ அப்படியா? என்ன ஈரோடு பக்கம் போகுது சாமி? ஈரோடு எல்லை, ஈரோடு. யாருப்பா? ஈரோடு. ஈரோடு. ஈரோடு வாங்க. அன்பு நடமாடு காலோன்னு சொல்லலாம். கூடவே ஆசை மழை மேகம். சேரில் உட்காந்துருக்கோம், சேரில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த போகிற எல்லையில் நான் கருப்பராயன் ஒரு எல்லையில் உண்டு. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே பிள்ளையை பற்றிய வாழ்க்கையில் ஒரு மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பம் கரகப்படி நடக்கா, இல்லை சம்பந்தங்கிறத புத்தி மாறல் சூழ்நிலையால் நடக்கா அப்படின்னு ஒரு மனவேதனை உள்ளத்தில். உண்மையா இல்லையா செல்லக்குட்டி? சம்மந்தப்பட்ட மனிதர்களுடைய மனநிலைகள் பக்குவப்படவில்லை. அதனால் அந்த மனத்தை சீர்திருத்தி வாழ்க்கையில் இடைஞ்செல்லாமல் ஆக்கி தந்தால் போதும்ல. அந்த வேலையும் வாங்கித்தாரேன், வாழ்க்கையும் நல்லா அமைச்சுத்தாரேன். வேறு என்ன வேணும்? அப்படி கிடைச்சா கிரகங்கள் சரியில்லை. இருந்தாலும் ஒரு வழி பார்க்குறேன். 1, 2, 3 2வது மாதத்தில் அவனுக்கு ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதை இரவெல்லாம் விழித்திருந்து செய்கிறது மாதிரி அந்த வேலையை வாங்கித்தாரேன். அது இந்தியாவிலே இருந்து செய்யறதுக்கு வழிவகுத்து தாரேன். போதுமா? 3:20க்கு என்ன வந்து பாரு. 3:30 மணிக்கு. எஸ், பார்க்கலாம். எஸ். கருப்பசாமி, ஆமாம். சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோயில். சங்கரன் கோவில். மனம் என்னுமே மனம். கருங்காலி மாலை துறவு கொண்டோர்கள் கருங்காலி மாலை போடுவார்கள். இல்லறவாசிகள் போட்டிருந்தால் அர்த்தம் என்ன? அதுக்கு கால் ஒன்று வரலாம். என்ன யோகாசன பயிற்சியா? சித்தஞான பயிற்சியா? சித்த வித்தை பயிற்சியா? உட்காரலாம். இடையில புத்தூர் கோயிலை பற்றி ஒரு சிந்தனை ஏற்பட்டதே, என்ன அது? ஓ, அப்படி வருதா? அதனால் அதன் மீது ஒரு பற்று ஏற்பட்டது. ஆனால் நம்ம மார்க்க மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த உள்ள அந்த பக்கம் போகலை. இந்த சித்த வித்தை அப்படின்பதற்கு நீங்கள் தெரிந்த விளக்கம் என்ன? தன்னுடைய சித்தத்தை சரி பண்ணி கொள்வதா அல்லது பிறருடைய சித்தத்தை தன்மையப்படுத்தி கொள்வதா? எது சம்பந்தமானது இந்த வித்தை? ரெண்டுமே இருக்கு. அப்படியா? உண்மையா? ரெண்டுமே இருக்கு. அதற்கு நமக்கு இயக்கமாக இருக்கக்கூடிய கருவி எது? ஆத்மாவை பார்ப்பது எது? மனம். மனதை இயக்கும் ஆற்றலுக்கு பெயர்? இங்கே தான் எல்லாரும் பிழை செய்து விட்டீர்கள். சரி, இது ஒரு பயிற்சி. இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். என்ன இந்த சித்தஞான பயிற்சியை பற்றி இப்போ என்ன கேள்வி விடை வேண்டும் உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை பேர்? பையன் பேர் என்ன பேர்? சரி சரி, ஓகே. கால் ஒன்று வரலாம். என்ன முருகா நீங்கள் பிடிக்கிறீங்க? என்ன விஷயம்? பவள என்ன படிக்கிறார் தம்பி? ஒரே ஒரு வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. பெரிய மித்திரனால் இந்தியாவில் தவழுகின்ற காலம் உடையவன் ஒரு 4 மாதத்துக்கு. அதற்கு பின்பு அவன் மீண்டும் வெளிநாட்டை அடைவான். அவனுடைய விஷயங்கள் தெளிவாக நடக்கும். நம்ம கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்ட குணமும் வாழ்க்கையும் அவனுக்கு அமையும். நல்லா புரிந்து கொள்ளும். இந்த இளையவனுடைய டார்கெட் கொஞ்சம் விசாலமானது, அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது. அந்த விஷயத்துக்கு 2 நண்பர்கள் அவனுக்கு சட்டப்பூர்வமாக உதவி செய்யக்கூடிய பாக்கியம் அவனுக்கு நிச்சயமாக இருக்குது.
ஆனால் தமிழில் ஆடி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. அதை வெற்றியாக்கி தருவோம். அதற்கு அடுத்து ஒரு 6 வருடங்களுக்குள் ஒரு பெரிய தியான மண்டபம் கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. சில பேர்களுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. அந்த விஷயமும் நடக்கும், புண்ணியமும் பெறுவீர். வேறு என்ன வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். கால் ஒன்று வரலாம். நீங்கள் எங்கே தள்ளியிருக்கலாம்? இது யார் இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு நீங்கள் சொல்லலையா உங்கள் வீட்டம்மான்னு? அது யாருன்னு கேட்கு. அந்த கேள்விக்குள்ளே எத்தனை அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? அப்படியா? எப்படி சொன்னாருமா? நான் யார்? அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. கண்ண முடிக்காங்க. சரி, கால் ஒன்று வரலாம். மூன்று தலைமுறைகளுக்கு முன்பு நல்லா புரிஞ்சுக்கணும், ஔவையாரை வழிபட்ட நிலைகள் உண்டு. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஔவையாரை வழிபட்ட தன்மைகள் உண்டு. அப்பொழுது ஔவையாரை வழிபட்டு வந்து தூய நிலைகளோடு இருந்த மூதாதையர் ஒருவருடைய ஆன்மா, உங்கள் தந்தை வழியில் உள்ள ஒரு ஆத்மா தான் நீயாக வந்து பிறந்திருக்க. ஆனால் உன்னுடைய மாயையில் என்ன தெரிகிறது அப்படி என்றால், நாம் ஏதோ ஒரு துறவு நிலையை கொண்ட ஒரு ஞானியினுடைய ஆத்மா தான் நான் வந்து இப்பொழுது பிறந்திருக்கிறேன், அந்த விட்ட உரையை இந்த ஞானத்தின் மூலமாக நான் அடைந்து வருகிறேன் என்பது உன்னுடைய கருத்தாகும். இந்த நிலையை மெய்ப்படுத்துவதற்குத்தான் மூதாதையர் ஒருவருடைய ஆன்மா உன் உடலை தொட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் உன்னுடைய தவம் ஔவையாருடைய ஞானத்தின் தவமாகவும் வாசிஞானத்தின் தத்துவமாகவும் வந்து சேரும். அதனால் நீ யாருன்னு கேட்டால் ஔவையின் மறுபிறவி என்று உணர்ந்து கொள். கால் ஒன்று வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். சில சமயங்களில் தியானம் இருக்கும் பொழுது நம்முடைய உடம்புக்குள்ளேயே ஒன்று இருப்பது போல ஒரு மெய்க்கண்ணில் தெரியும். ஒரு ரூபம் உள்ளுக்கு இருக்கிறது மாதிரியே ஒரு மெய்ப்பார்வை தெரியும். ஆனால் அதுக்கு வடிவம் தொடங்கவில்லை. ஆனால் ஒரு மாய ரூபகம் மட்டும் உனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது நீ பிறவி பயனை அடைவாய். காரணம் வரலாம். இவைகளெல்லாம் ஞானத்துக்கு உட்பட்ட விஷயம். எல்லாரும் இதை கேட்க வருவாங்களா? என் காரியம் நடக்கணும்னு தான் கேட்க வருவான், ஞானத்தை கேட்க மாட்டான். அதனால் அருந்தமிழ் வல்ல ஔவையாக இந்த உலகுக்கு காட்சி அளிப்பாய். வெற்றி உண்டு மகளே. ஆனந்தம். கும்பிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தம் பெறுவீர். ஆனந்தம் பெறுவீர். ஸ்ரீ நாராயணா.